அவ முழு மனசோட ஒத்துக்கிட்டு தான் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கா. எனக்கு அவன் மேல இருக்கிற கோவத்தை விட உங்க மேலதான் அத்தா அதிகமா கோவம் இருக்கு. தினம் தினம் உயிர் எழும் மனம் அன்றாடம் மாயும். குட்டி குட்டி, என்னம்மா? நீ இன்னும் தூங்கலையா? இல்லம்மா, தூக்கம் வரல. நடந்ததையே நினைச்சிட்டு இருக்காம தூங்கு, எல்லாம் சரியாயிடும். அம்மா, உனக்கு என்ன அவ்வளவு பிடிக்குமாமா? என்னடா குட்டி இப்படி பேசுற? ஒரு பெத்த தாய்க்கு வந்து புள்ளைய பிடிக்குமான்னு கேக்குறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? இத பாரு, இத நீ தெரிஞ்சுக்க. நான் மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா தாய்க்கும் தன்னோட புள்ளதான் வசத்தி, புள்ளைங்க தான் உலகம். இல்லம்மா, நான் சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உனக்கு ஒரு நல்ல விஷயம் கூட பண்ணலையேம்மா. அப்படி இருந்தும் நீ எப்பவுமே எனக்கு நல்லதுதாம்மா பண்ணியிருக்க. குட்டி, எந்த சாமியாவது கெட்டு போகணும்னு வரம் கொடுக்குமாடா? அதே மாதிரிதான் தாய் என்னைக்குமே தன்னோட புள்ள நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பா. அம்மா, நான் தப்புக்கு மேல நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். அப்போ கூட என் மேல உங்களுக்கு கோபமே வரலையா? வராதுடா, வராது. ஏன்னா நீ நீ என்னோட புள்ளடா. உன்னை 10 மாசம் என்னோட வயித்துல நான் சுமந்திருக்கேன். நீ என்னோட பாதிடா குட்டி. உன் மேல எனக்கு எப்படி கோபம் வரும் சொல்லு? டேய், குழந்தைங்க தப்பு பண்ணா திருத்தறதுக்காக தான் பெத்தவங்க இருக்காங்க. பாவியும் நீங்களும் எவ்வளவு அந்யோன்யமா இருந்தீங்க. இப்போ அவ உங்க கூட இல்ல. உங்க மனசு அதுக்கு எவ்வளவு கஷ்டப்படும் எனக்கு தெரியுதுமா. சொல்ல போனா
பவிதான் ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து உங்களுக்கு எல்லாமே பண்ணியிருக்கா. உங்களை ஒரு ஆளாக்கியிருக்கா. தனியா சுயமா நீங்க இன்னைக்கு நிக்கிறதுக்கு முக்கிய காரணமே அவதானேம்மா. நான் உங்களுக்கு எதுவுமே பண்ணலையேம்மா. அப்படி இருந்தும் அவ கூப்பிட்டு ஏம்மா நீங்க போகல? நீ எத்தனை முறை கேட்டாலும் என்னோட பதில் ஒண்ணுதான். ஏன்னா நான் உன் அம்மா. உன்னை விட்டுட்டு எப்படி போக முடியும்? தலையை கீழே பிடிச்சாலும் நெருப்பு நேராத்தான் எரியும். அதே மாதிரிதான் தாய் பாசமும். அது தம் பிள்ளைங்களை தாண்டி வேற எதையுமே யோசிக்காது. குட்டி, பவி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பவி ரொம்ப நல்ல பொண்ணு. அவ மேல எந்த தப்பும் இல்ல. நியாயமா ஒரு பொண்ணுக்கு புருஷன் தப்பு பண்ணா என்ன கோவம் வருமோ அதுதான் அவளுக்கும் வந்திருக்கு. நம்ம குடும்பம் ரொம்ப சின்ன குடும்பம்டா. இந்த குடும்பத்துல இருந்து ஒரு ஆள் வீட்டை விட்டு போனா கூட நம்ம குடும்பம் ஒரு குருவி கூட்டை கலைச்சது மாதிரி ஆயிடும். பவி போனதுக்கே நம்ம குடும்பம் இப்படி இருக்கே. நானும் பவி கூட போயிட்டா நீயும் அப்பாவும் என்னடா பண்ணுவீங்க? அம்மா, நான் போன ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணனே தெரியலம்மா. வயித்துல மகனா வந்து பிறந்திருக்க. இது பாரு குட்டி, இது பாரு. பவி போனதுனால உன் மனசு எவ்வளவு வலிக்குதுன்னு எனக்கு தெரியும். நீ பவித்ராவை காதலிச்சுதானே கல்யாணம் பண்ண. நீ பயப்படாத, பவி கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவா. டேய், அவளை எப்படி நாம வீட்டுக்கு கூட்டிட்டு வருதுன்னு யோசிப்போம். நம்ம குடும்பம் ஒன்னா ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும்டா. அதான் என்னோட ஆசை, சந்தோஷம், எண்ணம் எல்லாமே. அழாத என்ன? கவலைப்படாதடா, எல்லாம் சரியாயிடும். பவி வந்துருவா. பவி வந்துருவாடா என் குட்டி. கவலைப்படாதடா செல்ல குட்டி, எல்லாம் சரியாயிடும். நிம்மதியா இரு என்ன? பவி வந்துருவா. அச்சோ, இவ்ளோ நேரம் ஆச்சா? நான் தூங்கிட்டேனா? என்ன இது, அலாரம் அடிக்கவே இல்லையா? பால்காரன் வந்திருப்பானே. ஐயோ முருகா.
காணுமே. அங்க எங்கேயாவது வச்சுட்டானா? இல்லையே. நம்ம வீட்ல யாராவது வாங்கியிருப்பாங்களோ? இட்லி, சாம்பார். குட் மார்னிங்மா. குட்டி, இந்தாங்க உங்களோட ஃபேவரட் இஞ்சி டீ. குடிங்க. குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. டீ நீதான் வச்சியா? ஆமாம்மா, நான் தான் பண்ணேன். அம்மா, டீ குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. டிஃபன்லாம் யார் பண்ணது? நான் தான்மா. ஏன்? நீ இதெல்லாம் செய்ய சிரமப்பட்டிருப்பல்ல? அம்மா, இதுல என்னம்மா சிரமம் இருக்கு? தினம் தினம் நீங்க தானே இந்த வீட்டில் இருக்க எல்லா வேலையும் பாக்குறீங்க. இன்னைக்கு ஒரு நாள்ல நான் பண்ணா என்ன குறைஞ்சா போகுது? டீ போடுறது எப்படின்னு உனக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியும். இந்த டிஃபன் எல்லாம் எப்படி கத்துக்கிட்ட? இந்த டீ, இந்த டிஃபன், இது எல்லாமே பவி கத்து கொடுத்ததுமா. வீட்டில் நீங்க இல்லாத நேரத்துல நாங்க ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் எனக்கு கத்து கொடுத்தா. மறந்து போயிட்டேனே, அப்பாக்கு காஃபி கொடுக்கணுமே. அம்மா, தாத்தாக்கு தானே ஆல்ரெடி நான் காஃபி எல்லாம் கொடுத்துட்டேன். அவர் சூப்பர்வா ஹாப்பியா காஃபி குடிச்சிட்டு ஜாலியா வாக்கிங் போயிருக்காரு. ஏன் குட்டி, எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? அம்மா, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நீங்க தான் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஃபேக்டரியில இருக்க மிஷினுக்கு கூட லீவ் நாள்லாம் இருக்கும். ஆனா நீங்க எப்பவுமே வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதான் இன்னைக்கு ஒரு நாளாவது உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கலான்னு தான் எல்லா வேலையும் நானே பண்ணிட்டேன். புரியுதா? ஆமா, அப்புறம் கிச்சன்ல உள்ள எல்லா வேலையும் ஃபுல்லா முடிச்சிட்டேன். வாஷ் பேஷன்ல வச்சிருந்த எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டேன். கொஞ்சம் டயர்டா இருந்தது, அதனால எழுந்திருக்க முடியாம போயிடுச்சு. அலாரம் வச்சுட்டு தான் படுத்தேன், ஆனா அலாரம் அடிக்கல. நீதான் அலாரம் ஆஃப் பண்ணியா? ஆமாமா. இன்னைக்கு கல்யாண நாள் உனக்கு தெரியுமா? ஞாபகம் இருக்கா இல்ல மறந்து போச்சா? என்னம்மா, என்னோட வாழ்க்கைக்கான அர்த்தமே எனக்கு அன்னைக்கு தாம்மா புரிஞ்சது. அதை எப்படிமா நான் மறப்பேன்? என்னோட கல்யாண நாள். இங்க பவி இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்ல? இந்த நாளை எப்படியெல்லாம் கொண்டாடி இருப்பீங்க இல்ல? அம்மா விடுங்கம்மா, எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? பவி இன்னைக்கு என்ன பிரிஞ்சு இருக்கணும்னு இருக்கு. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? உன்ன மாதிரி தான்ப்பா அவளும் இன்னைக்கு யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பா. எப்படியெல்லாம் உங்க கல்யாண நாளை கொண்டாடலான்னு யோசனை பண்ணும்.
நிழலோட அருமை வெயில்ல தான் தெரியும். அது மாதிரி நீ இல்லாததோட அருமை எனக்கு இப்பதான் தெரியுது பவி. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் பவி. பவி, சார் என்னாச்சு? ஏன் அழற மாதிரி இருக்கு? இல்ல ஒன்னும் இல்ல சார். என்ன பவி அழுதுட்டு இருக்க? கேட்டா ஒண்ணு இல்லைன்னு சொல்ற. எதுவா இருந்தாலும் என்கிட்ட பிராங்கா சொல்லு. அதெல்லாம் ஒன்னும் இல்ல சார். சும்மாதான் இருங்க, நான் இதோ வந்துடுறேன். யாரு? ஹாப்பி வெட்டிங் டே மேடம். நீங்க யார் சார்? சார் மேடம் இல்லையா? அவங்க உள்ளதா இருக்காங்க. நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. சார் நாங்க கேக் ஷாப்ல இருந்து பேசுறோம். லாஸ்ட் இயர் எங்க கிட்ட தான் கேக் ஆர்டர் பண்ணாங்க. அதனால தான் சார் ஃபோன் பண்றோம். கேக் வேணுமா சார்? இல்ல வேண்டாம் சார். ஏன் சார் வேற எங்கேயாவது ஆர்டர் பண்ணிட்டீங்களா சார்? ஆமா சார், தேங்க்ஸ். ஓகே சார். ஓ, இன்னைக்கு பவிக்கும் சந்தோஷ்க்கும் கல்யாண நாளா? அதான் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காளா? லக்ஷ்மி மேடத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஹரி சார் ஃபோன் பண்றாரு. ஹலோ, என்ன சார் காலையிலேயே ஃபோன் பண்ணிருக்கீங்க? மேடம், இன்னைக்கு சந்தோஷ்க்கு வெட்டிங் டேவா? ஆமா. உங்களுக்கு எப்படி தெரியும் சார்? எல்லாம் தெரியும் மேடம். சந்தோஷ் எங்க இருக்கா? சந்தோஷ் உள்ளதா இருக்கான். என்ன, அவனுக்கு வாழ்த்து சொல்ல போறீங்களா? இல்ல மேடம், சந்தோஷ் இப்ப இருக்கிற மனநிலையில நாம அவனுக்கு விஷ் பண்ணா அவன் மனசு இன்னும் ஹர்ட் ஆகும். நான் சொல்ல வந்த விஷயமே வேற மேடம். என்ன விஷயம் சார், சொல்லுங்க. பவித்ராவை பத்தி தான். சொல்லுங்க சார், பவி பத்தி என்ன? எனக்கு எப்படி வெட்டிங் டேன்னு தெரியும்னு கேட்டீங்கல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பவித்ரா மூலமா தெரிய வந்துச்சு. பவி உங்ககிட்ட வந்து சொன்னாளா சார்? இல்ல மேடம், அவளா வந்து என்கிட்ட சொல்லல. நானா பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். பவித்ராவுக்கு சந்தோஷ் மேல அளவு கடந்த கோவம் இருந்தாலும் பாசம் எங்கேயோ ஒரு மூலையில ஒட்டிக்கிட்டு தான் இருக்கு. நான் எதேச்சியா ஹாலுக்கு வந்தப்போதான் பார்த்தேன். பவித்ரா போன்ல எதையோ பார்த்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருந்தா. அழுதுகிட்டு இருந்தாளா? ஏன்? பவி கிட்ட கேக்கலையா நீங்க என்னன்னு? நீங்க பதட்டப்படாதீங்க மேடம், எல்லாம் நல்ல விஷயம்தான். இன்னைக்கு வெட்டிங் டேல அதான் சந்தோஷ் பவி இருக்கிற போட்டோவை பார்த்து கண் கலங்கிட்டு இருந்தா. ஆமா மேடம், கேக் ஷாப்ல இருந்து கால் பண்ணிருந்தாங்க. அந்த காலை நான் தான் அட்டென்ட் பண்ணி பேசினேன். அப்பதான் இன்னைக்கு உங்க வெட்டிங் அனிவர்சரி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வீட்டுக்கு வர வேண்டியது தானே ஹரிசரவ? வீம்புக்கு அங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. அதுவும் இன்னைக்கு அழுதுகிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? மேடம், எந்த சூழ்நிலையிலையும் மனசை விட்டுறக்கூடாது. மனசு நம்ம கட்டுப்பாட்டுல இருந்தா நம்ம என்ன வேணாலும் சாதிக்கலாம். இந்த விஷயத்தை வச்சு பார்க்கும்போது பவித்ரா மனசுல சந்தோஷ் இன்னும் இருக்கான்னு தெரிஞ்சது. இந்த சந்தர்ப்பத்தை நமக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்திக்கணும். சார் புரியுற மாதிரி ஏதாவது சொல்றீங்களா? பவிக்கு சந்தோஷ் மேல இப்பவும் அன்பு இருக்கு, அத அவ மறைக்கிறா. இப்ப நாம என்ன பண்ணணும்னா அந்த அன்பை அதிகமாக்குற மாதிரி லைட்டா தூண்டி விடணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்க காதலே அவங்கள சேர்த்து வச்சிரும். நீங்க சொல்றதை கேட்கும் போது எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கு. அப்படியே அவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சிடலாம் சார். சொல்லுங்க சார், என்ன பண்ணலாம்? சொல்றேன் மேடம், அத சொல்லத்தான் போன் பண்ண.
சரிங்க சார். சரிங்க மேடம். போனை வச்சிடுறேன்.